சத்தியவானாகிய நான் என் தாய்மாமன் நாடாகிய மணிப்புரம் சென்றிருந்தேன். என் தந்தை என்னை ஏதோ அவசரமாக அழைத்ததாக என் தோழன் சுமாலி வந்து கூற இருவரும் ஒன்றாக புறப்பட்டு வந்து கொண்டிருந்தோம். நான் முன்னே வந்து விட்டேன். என்னுடைய நண்பனை இன்னும் காணவில்லை. இருந்தாலும் அவன் வரும் வகையில் இந்த அற்புதமான இடத்தையும் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய காரணத்தாலே அனைத்து காரியங்களும் நல்ல விதமாக சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற காரணத்தாலே பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும்.
எனது அன்னையின் முகத்தையும் என்னுடைய தந்தையும் பார்த்து பல நாளாகிவிட்டது. இன்னும் ஒரு சில தினங்களிலே என்னுடைய தாயின் அன்பு முகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்ற காரணத்தாலே அன்னையை மனதால் நினைக்கும் போது தாயில்லாமல் நான் இல்லை, நானே எவரும் பிறந்ததில்லை. தாயில்லாமல் நான் இல்லை, நானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், தாகம் தீர்த்து மகிழ்வாள். தீவநதியாய் வருவாய், என்னுள் தாகம் தீர்த்து மகிழ்வாள். அவரினை பொறுப்பாள், தருமத்தை வளர்ப்பாள், தரணியிலே வரும் சேர்த்திடுவாள். அவரினை பொறுப்பாள், தருமத்தை வளர்ப்பாள், தரணியிலே வரும் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தேக வீதியில் நடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். ஏக வீதியில் நடப்பாள், பூமியிலே கடம் பிடிப்பாள். அன்பு இல்லாமல் நான் மிதித்தாலும், அன்பு இல்லாமல் நான் மிதித்தாலும், தாய்மையிலே மனம் கழிவு. தாயில்லாமல் நான் இல்லை. ஆதியந்தம் இவள்தான், என்னை ஆளும் நீதியும் இவள்தான். ஆதியந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் தெய்வமும் அவள்தான். ஆதியந்தம் இவள்தான், என்னை ஆளும் நீதியும் இவள்தான். தருமத்தை வளர்ப்பாள், அவரினை பொறுப்பாள், தருமத்தை வளர்ப்பாள். அவள்தான் நன்மை மகாசக்தி. தாயில்லாமல் நான் இல்லை. நானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. சத்தியவானாக நடிக்கும் சகோதரர் பொன் முருகதாஸ் அவர்களுக்கு பழனி அலைமினால் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறோம். பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்திற்கும் விழா குழுவினர்களுக்கும் நாடகத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு சோழர்களுக்கும் நன்றி நடுகள வணக்கம் 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 வணக்கம். இறைவனால் படைக்கப்பட்ட அற்புதமான மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஏற்படும் இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய செயல்களே என்றாலும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனின் படைப்பிற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் அவரவர்கள் கடமையிலே அனைவரும் சரியாக இருக்க வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற விஷயத்தை சொல்லும் விதமாக அந்த கடமை என்பது எப்படி இருக்க வேண்டுமென்றால், மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். ஊற்றலுக்கில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை
இருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர். கடமை அது கடமை, கடமை அது கடமை. நன்றி 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 நன்றி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்த கருத்து பொதுவாக சுமாலியை தேடி இன்னும் வரவில்லையே. சுமாலி பாடுலக வீதியெல்லாம் தூள் பறக்கவே. பாடுலக வீதியெல்லாம் தூள் பறக்கவே. பாடுலக வீதியெல்லாம் தூள் பறக்கவே, அருகுது வாயன் குதிரை வீசிருக்கவே. பாடுலக வீதியெல்லாம் தூள் பறக்கவே. அருகுது வாயன் குதிரை வீசிருக்கவே. ஆடுமலை காதலம் காதலங்குமே, ஆடுமலை காதலம் காதலங்குமே, காதலங்கதவர்கள் வாரியதர் குதிரை. பாடுலக வீதியெல்லாம் தூள் பறக்கவே, அருகுது வாயன் குதிரை வீசிருக்கவே. அத்துலாம் பக்கரவா இன்னும் 2 பேருக்கு வேணும். அத்தனை எம்பிட்ட பார்க்க வேண்டியது இருக்கு. குதிரையாது பெரிய கூவுரையா இருக்கு. ச்சே, நான் என்னம்பேன் ஏதும்பேன். நானும் என் நண்பனும் மணிப்புரத்துலேருந்து வேகமாக கிளம்பி சாலாபுரி நெருக்கி போய்கிட்டு இருக்கோம். என் நண்பனுக்கு கொஞ்சம் கூட பழக்க வழக்கம் சரியே இல்லை, சுத்தமாக சரியில்லை. ஒரு மனுஷன் வந்தானே அவனை பார்க்க. சுமாலி எங்கே செல்லுறா இவ்வளவு நேரம்? உன்னை எங்க நாம் தேடிக்கொண்டிருப்பது? என்ன உன்னைத்தானே கேட்கிறேன். எங்க சண்டை நம்ம எங்க இருந்து கிளம்புனா? நாம இருவரும் ஒன்றாகத்தானே மணிப்புரம் விட்டோம், பரிமிஷம் விட்டோம், பரிபல கலந்திட்டோம். மணிப்புரம் விட்டோம், பரிமிஷம் விட்டோம், பரிபல கலந்திட்டோம். வானோக்கி வளர்வி பூங்கா வனமத்தில் வந்துட்டோம். வானோக்கி வளர்வி பூங்கா வந்துட்டோம். நான் சொல்றேன் கேள், நான் சொல்றேன் கேள். துணி விருந்த பிறகுழந்த துயரமோடு வந்தே. சொன்னாலும் நீ கேட்க மாட்டா சோமனால் வந்தே. நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டா சோமனால் வந்தே. மெய்சோறுவே, மெய்சோறுவே. எனக்கு தெரியும்டா. என்னடா இவ்வளவு நேரம் சுமாலி எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கூட வந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாத்தானே வந்தோம். ஆமா, அப்ப எனக்கு மட்டும் வராத ஒரு விஷயம் உனக்கு ஏன் வந்துச்சு? இதானே கேள் நண்பா கேள். டேய் அதைத்தான் நான் கேட்கிறேன். மெய் சோறுதுன்னு சொல்லியே, அந்த மெய் சோறுவதற்கான காரணம் என்ன? அதைத்தான் கேள் நண்பான்ற இல்ல. ஏய் நான் தான் கேட்கறேன்ல. நான் தான் சொல்றேன்ல. என்ன சொன்ன நீ? என்ன கேட்ட நீ? நீ சொல்ற மாதிரி சொன்னா தானே? நீ கேட்கற மாதிரி கேட்டா தானே? அப்ப நான் கேட்டே தப்புன்றியா? நான் சொல்றது தப்புன்றியா? நான் அப்பவே கேட்டேன். நான் அப்பவே சொல்லிக்கிட்டு நீ இருக்கேன். ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணுமே கேட்கல. எங்க போறது? உன்னை கேட்க மாட்டேங்கிற, சொல்ல பாரு மாட்டேங்கிற. ஒண்ணு சொல்லி இப்ப குடுக்குற இம்சை எனக்கு தாங்க முடியல. ஏதோ எங்க அப்பா போர்க்களத்தில் இருக்கும்போது ஏதோ உங்க அப்பா கூட இருந்து உதவி பண்ணி ஏதோ செஞ்சாருங்க, உன்னை கூப்பிட்டு ஆளுக்கு விட்டுறேன் நானு. அது தெரியாம நீ ஓஞ்ச எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. அப்படி நினைக்காத. நான் இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன ஒண்ணு செய்ய முடியாது? நான் இருந்தா தான் உனக்கு பக்கவடா. சரி நான் ஒத்துக்கிறேன். மெய் சோறுன்னு சொன்னேல, அந்த மெய் சோறுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறேன். இதத்தானே கேட்கிற? அதத்தான் கேட்க சொல்றேன். அதைத்தானே கேட்கிறேன். அதத்தானே சொல்றேன். என்னத்த சொன்ன நீ? என்னத்த கேட்ட நீ? சரி சொல்லு. சரி கேளு. நான் தான் கேட்கிறேன்டா. நான் தான் சொல்றேன்ல. அடே நான் சொல்றேன் கேட்கல, செகிட்டு போல. நான் என்ன சொல்றேன் கேக்குதா உனக்கு? இப்பதான் தெரியும். என்ன? நான் சொல்றேன் புரியலையா? நான் கேட்ட சரின்றியா தப்புன்றியா? நான் சொல்றேன். உனது மெய் சோர்வதற்கு காரணம் என்னன்னு கேட்கிறேன். அப்படி கேட்டியா? அதான் கேட்கிறேன். இத அப்பவே கேட்டுதான் சொல்லிருப்பேன்ல. மெய் சொருவதற்கு காரணம். ஆமா ஆமா அதே எல்லாம் இந்த குதிரையினாலதான். எந்த குதிரைனால? இந்த குதிரையினாலதான். ஏன் என் குதிரை எப்படி சரியா இல்லையா? உன் குதிரை வாங்கினது எங்க வாங்கினது? என் குதிரை வந்து நம்ம அரேபியால வாங்கினது. உன் குதிரை அரேபியால வாங்கினது. சரி, என் குதிரை எங்க வாங்கினது தெரியுமா? எங்க வாங்கினது? மதுரை தவுட்டு சந்தையில வாங்கினது. சரி, அதனால என்ன அந்த குதிரைனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு? உன் குதிரைக்கு வேலை செய்ய எத்தனை பேர்? என் குதிரைக்கு வேலை பார்க்கறது 2 பேர் தான். 2 பேர் பத்தாதா? என்ன 2 பேரா? சரி, என் குதிரைக்கு எத்தனை பேர் தெரியுமா? அப்படி எத்தனை பேர்ப்பா? 28 பேர். ஏ போட
என்னோட குதிரை அரேபியாவில் வெளிநாட்டில் வாங்கின குதிரைக்கு 2 பேர் தானா? இவரோட குதிரைக்கு 8 பேர் 28 பேர். அப்படி என்னப்பா உன் குதிரை வேலை? 28 பேரையுமே ஏன் குதிரை வேலை வாங்குது? குதிரைக்கு வேலை நீங்க பார்க்கல, வேலை வாங்குது. எப்படி வாங்குது சொல்லு. அதை வச்சு ஒரு கவிராயர் வெண்பா பாடி இருக்காரு. என்ன பாடி இருக்காரு? எப்படி? 8 பேர் முன்னே இழுக்க, 8 பேர் முன்னே இழுக்க, 20 பேர் பின்னின்று பிட்டத்தை தொட்டு தள்ளே. பிட்டம் என்ன தெரியும், சொல்லு விஷயத்தை சொல்லு. சொல்ற இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா? சொல்லு. பார்த்ததுலயே எப்படி தெரியுன்ற? பார்க்காம எப்படி தெரியுன்ற? பிட்டம்னா அதுக்கு பேர் குண்டி. கிட்டும் புருஷன் மாடியது போர்சை குதிரை வருஷம் போம் காதவலி காதவலி மூக்கவலி காதவலி. 8 பேர் முன்னிலுக்கு, 8 பேர் முன்னிலுக்க, 20 பேர் பிட்டம் தள்ள, 8 பேர் முன்னிலுக்கு. கிட்டும் புருஷனது, கிட்டும் புருஷனது குதிரை வருஷம் காதவலி. 8 பேர் ஆனா இந்த மாதிரி ஒரு குதிரை சிறப்பா நான் கேட்டதே கிடையாதுயா. ஏன்? ஆனா உன் குதிரை ரொம்ப சிறப்பா தானே பாருக்கு. பரவாயில்ல. 28 பேர் வேலைக்கு வச்சு முன்னால 8 பேர் இழுக்குன்னு நீ அதனால பரிய விளைத்து தரையில் நடக்கப்பதற்கு பதிலா பரிய விளைத்து தரையில் நடக்கப்பதற்கு பதிலா ஆராய்டா இங்கு சுமாரி பயணத்திருக்கிறா, ஆராய்டி இங்கு சுமாரி பயணத்திருக்கிறா, நீ போவோம் நீ போவோம். என்ன தங்கி போவோமா? ஆமா. எதை பத்தி பேசுற? எதை பத்தி? நான் பதறுதுன்ற? என்னது பதறுதுன்ற? ஆமா. என்னை பார்த்தா மனுஷன தெரியும். பரி நான் என்ன சொல்ல முடியா? பரி முளைத்து அப்ப குதிரை வாரி என்னை பத்தி இப்ப தெரியல. அறிவட்டவனே, உனக்கு நான் கேட்கிறேன். குதிரை பத்தி யோசிக்க, உன்னை பத்தி யோசிக்க மாட்டான். என்ன சொல்லு, விஷயத்தை சொல்லு. நான் சொல்றேன். என்ன? குதிரை பற்றி பேசுகிறாய், என் குணத்தை பேசவில்லை. குதிரை பற்றி பேசுகிறாய், எங்கே பேசவில்லை. குதிரை பற்றி பேசுகிறாய், என் குணத்தை பேசவில்லை. உன் கூட நாளே வந்தது குற்றம் குற்றம் இதுள்ளை, உன் கூட நாளே வந்தது குற்றம் இதுள்ளை. சாப்பாடு எங்கே, சாப்பாடு எங்கே, எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு, வேற பேச்சு கிடையாதா? டேடே வாடா. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை வேலை சாப்பிடும்? ஒரு மனுஷன் எத்தனை வேலை சாப்பிடுற? சொல்லு. 3 வேளை 4 வேளை. 3 வேளை தான். அத சேர்த்து 4 வேளைன்ற. ஆனா நீ எத்தனை வேளை சாப்பிடுற? நான் கொஞ்சமா ஒரு 6-7 வேளை சாப்பிடுறேன். அறிவட்டவனே, எந்த நேரமும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு தெரிய. நான் கேட்கிறேன், அங்கிருந்து நமக்கு மணிப்புரத்துல கிளம்பி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, 2 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் அங்க போய் சேர்றதுக்கு. அப்ப இது வரைக்கும் வச்சிருந்த சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப எதுவுமே இல்லை. சரி, பசிக்குதுன்றிய இந்த குதிரைக்கு வச்சு இந்த கொள்ளுலாம் என்னாச்சு? சும்மா இருப்ப நண்பா. என்ன? எப்ப பார்த்தாலும் திங்கிறேன்ற. அப்படி என்னத்தை திங்கிறேன்? அப்படி என்னதான் சாப்பிட சொல்றா? ரொம்ப இல்ல, ஒரு 35 இட்லி, 25 தோசை, 45 பணியாரம், இதை திங்கிறேன். இது ஒரு சாப்பாடா? இது ஒரு சாப்பாடா? எப்ப உனக்கு இது சாப்பாடு இல்லை? மதியானம் வெறுவத்துல கடக்க கூடாது. சரி, கடந்தா வயிறு புண்ணா போய், அதனால கொஞ்சமா, ரொம்ப இல்லாம ஒரு 2 படி அரிசி சோறு சாப்பிடுறேன். ரொம்ப இல்ல. ராத்திரி சோத்த தொடவே மாட்டேனே. தப்பு இல்லையா? போயாம சோத்த வைத்து சாப்பிட்டு இருந்தா ராத்திரி வெறுவத்துல இருந்தா தூக்கம் வராதுன்றதுக்காக அதனால ஒரு 45 சப்பாத்தி, 25 பரோட்டா, 2 சீப்பு வாழைப்பழம். குதிரையை பட்டினியா போட்டு கொல்ல போறாது, எல்லாம் தெரிஞ்சு வச்சு. இது ஒரு சாப்பாடாமியா? திரும்படா. குதிரைக்கு கொஞ்சம் கொள்ளு இல்ல, எதுவும் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன், நமக்கு மாதிரியே குதிரைக்கும் களைப்பு. என்ன இளங்குடி மாதிரி நமக்கு மாதிரியே குதிரை சாணி அது தெரிஞ்சு வச்சு அதை சாப்பிடுறா. வேற வழி இல்லாமையா? எப்படியோ குதிரையும் களைப்பு.
எந்திரா டேய் மல்லிகைப்பூ கொஞ்சம் இங்க என்னடா மயக்கம் வருது. எதுக்கு மயக்கம் வருது? உனக்கு சாப்பாடு நான் தயார் பண்றேன் எந்திரி முதல்ல எந்திரா சொல்றேன் கேளு சும்மாலே நேரமாது காலையில துணி போடு அம்மா இப்ப பார்க்கணும் பார்க்கணும்ன்ற அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நமக்கு மாதிரியே குதிரைக்கும் களைப்பா இருக்கு சரி. நாமளும் சாப்பிடணும் குதிரையும் சாப்பிடணும் இல்லையா ஆமா. அதனால குதிரையை போய் நல்ல விதமா ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நீ வந்து சேரு நான் என்ன பண்றேன் அவனுக்கு வேண்டிய காய்கறி பறிச்சு வச்சு நான் உட்காந்துக்க போயிட்டோம் ஏன் குதிரை ஆசுவாசப்படுத்த நம்ம தானே அதானே. ஏன் போட்டு ஜீவனை போட்டு குறைக்கிற? அந்த அதான் சொல்றேன். மணி என்ன கண்டிப்பா வாடா இந்த வார்த்தை அதாவது குதிரையை பத்தி நீ எப்படி ஆசுவாசப்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும் சரி என்ன செய்ய போற சொல்லு குதிரை ஆசுவாசப்படுத்த சொன்ன சரி ஆ. எப்படி ஆசுவாசப்படுத்தணும் சொன்னியா? அடே குதிரையை கூட்டிட்டு போய் ஆ. முன்னால புல்ல போடு முன்னால புள்ள போடணும். புல்ல போட்டு சாப்பிட்டு பின்னால தண்ணியை காமிச்சு ஆ. கூட்டிட்டு வந்து சரி அப்படித்தானே. அப்பா உனக்கு புரிய வைக்கிறப்ப பெரும் பாடா இருக்காப்பா என்னப்பா அப்படி வளர்த்து? ஏய் இது பூ இருந்தா எடுத்து குதிரைய கூட்டி போய் முன்னால தண்ணிய காமிக்கணும். போடியா? ஆமா ஒரு மழை இல்ல. முன்னாடி ஆ. முன்னாடி தண்ணியை காட்டணும். சரி பின்னாடி உட அறிவு உனக்கு அதாவது அறிவு இருக்கா அறிவு இல்லையா நான் என்ன சொல்ற விஷயம் புரியுதா முன்னால புல்ல போட்டு சாப்பிட்ட உடனே அப்புறம் தின்னாடி தண்ணியை காமினா அர்த்தம் ஓ முன்னாடி புல்ல போட்டு பின்னாடி தண்ணி வேலை அறிவட்ட மாடு இப்படிதான் நீ சாப்பிடு ஏன்டா என்ன சொல்லு புரியுதா முதல்ல தெரிஞ்சா உடனேயோட பெரிய சரி போடா போய் குதிரை ஆசுவாசப்படுத்திடா உன்னை கூட்டிட்டு போய் நான் ஊர் வச்சேன் நேரம் தண்ணிக்கு எங்க வருது? தண்ணி இருக்கு எங்க ஏண்டா தண்ணி இல்லாம எனக்கு வேணுமாடா அவரோட ஆறு ஓடி இருக்கு இப்படா போய் குதிரையை முதல்ல ஆசுவாசப்பட்டு புல்ல போட்டு தண்ணி காமிச்சு சரி போயிட்டு வா முதல்ல என்னடா எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். இது என்ன டேய் என்ன என்ன இவ்வளவு பெருசா இருக்கு ஆமா நண்பா. என்ன? பெரிய மசிறு. ஏய், பெரிய இந்த மசிறு இது எப்படி வந்துச்சு நண்பா. காலடி தரம் வேற இருக்கு புர்ரு கிடக்கு. ஓரடி ஈரடி கிளடி. ரெண்டு கால் என்ன இது என்ன விஷயம் தெரியுமா? என்ன பேய் நடமாட்டம். பேயா பிசாசா போட கிறுக்காம இருந்தா சரியா நீ பேய பாத்திருக்கியா? நான் பார்த்ததில்ல பதுரி பேய பார்த்தது பேய பார்த்தது பார்த்ததில்ல நான் பார்த்திருக்கிறேன். எங்க பார்த்திருக்க அன்னைக்குல எங்க அப்பா சந்துக்குள்ள போனா அவரு என்ன பாக்குறேன். சரி சத்தம் சட்டம் சட்டம் போடா. கேட்டு மதுரை சிவரே காஞ்சிச்சு. நண்பா, அதெல்லாம் இருக்குது பேய் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கு முதல்ல தெரிஞ்சுக்க. ஆ. தெரியுமா? பயப்படாம சொல்ல போறேன். ஆ, பேய் ஆ, எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஆ, பேய் ஆ. அப்படியே பேய் மாதிரியே இருக்கும். நீதான்டா பயப்படுற யாரும் பயம் இல்லை அங்கே வந்து நண்பா நான் சொல்றேன் எது வந்து உள்ள காலை எடுத்தாலும் ரெண்டு இருக்கு எந்த பேய் வந்தாலும் எந்த மோனி வந்தாலும் சமாளிக்கிறான் அப்படி முன்னால் நினைக்காத. சரி நீ பார்த்ததுமே பொம்பளை மாதிரி இருக்கும். சரி பெண் மாதிரி இருக்கும். ஐயோ நம்பிராத. சரி இப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப எனக்கு அதே சந்தேகம் இப்படி போயிட்டேன்னு வச்சுக்க இந்த இடத்துல வந்து பேய் வருதுன்னு வச்சுக்க இது பேய் தான் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுலதான் விஷயம் இருக்கு. எப்படி என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆ. பாக்குறதுக்கு பெண் மாதிரியே இருக்கும். சரி நம்பிராத. அப்புறம் படக்குன்னு பாவோட தூக்கிட்டு பாரு. ஏய் பேயை பார்க்கணும் தான்டா பாவோட தூக்கிட்டு பாரு. சரி உள்ள இருக்கிறது தெரியும். தெரிஞ்சா என்ன தெரியும் அது தெரியும். சரி காலத்தை பாரு. கால கால் இருந்தா பெண்ணு, கால் தட்டி பேய். நீ போ நான் பாத்துக்கிறேன் பயப்படாத. நான் பாத்துக்கிறேன் தைரியமா இருக்கு. போ பாத்துக்கிறேன் ஏதாவது ஒரு பயமா இருந்துச்சுன்னா சுமாலி பயப்படாத. பாத்துக்கிறேன் பயப்பட மாட்டேல்ல? சரி என்னை மாதிரி அதெல்லாம் நம்ம தைரியம் மாதிரி போயிட்டா பயப்படாத. பயம் இல்ல போட விட்டோடா எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். அட போட அடடா மிகவும் அற்புதமான இடமாக இருக்கிறது. இயற்கையை பார்க்கும் பொழுதே மனதுக்குள்ளே ஒரு அற்புதமான சந்தோஷம். இந்த சிறப்பான இடத்தை வந்த காரணத்தாலே இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் சொல்லுவேன்
இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் வகை வகை மலர் தோட்டம் அது வண்டினங்கள் கோஷம் வகை மலர் தோட்டம் வகை மலர் தோட்டம் மது வண்டினங்கள் மகிழினங்களின் ஆட்டம் மகிழினங்கள் ஆட்டம் மகாசிரே சுந்தரவன பெருமை என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் வன பெருமை என்ன சொல்லுவேன் மிகவும் களைப்பாக இருக்கிறது. சுமாலி வரும் வரை சயனித்திருந்து களைப்பு தெளிந்த பிறகு செல்லலாம். பொன்னந்தி மாலை பொழுது கொஞ்சம் சிரித்தாள் என் நெஞ்சை பறித்தாள் லலலலலலலலலா, கொஞ்சத்துள் இந்த இரவு மலைமகளுடை அணிந்தாகை பணிவிடை முழுவதும் நனைந்தார் ஒலேமிட்ட ஓர் மாதி ஒலேமிட்ட ஓர் மாதி எவ்வளவு பெரிய சிங்கம்! எப்படியோ ஒரு பெண்ணை காப்பாற்றிய விட்டம் என தேகபல தைரியத்தாலே மிகப்பெரிய ஒரு சிங்கத்தை கொன்று ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றி விட்டேன். மிகவும் களைப்பாக இருக்கிறது. சிறிது களைப்பிட்டு
இப்போ சிங்கம் செத்து கிடக்கு. எப்படி செத்துச்சு? இங்கே யாருமே கிடையாது. ஐயப்பா, கை ஓடலை, காலும் ஓடலை, என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை. அப்போவே என் தோழிமார்கள்லாம் சொன்னாங்க, அம்மா நீங்கள் தனிமையில் இருக்க வேணாம், வாங்கம்மா போயிடலான்னு. கேட்டேனா? கேட்கலையே. அம்மா ஆமாம், சிங்கம் இறந்து கிடக்குன்னா யார் வந்து காப்பாற்றிருப்பா? இந்த இடத்துல யாருமே கிடையாது, நாம் மட்டும் தனிமையில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னுடைய உயிரையா ஒருவேளை நம்ம குலதெய்வம் வந்து காப்பாற்றிருக்குமோ? அப்படின்னாலும் இங்கே எப்படி? ஒன்றுமே புரியலையே. அப்பா, சிங்கத்தை பார்க்கும்போதே பயமாக இருக்கு. எத்தா தண்டி அம்மா அடி, இவ்வளோ பெரிய சிங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. கையெல்லாம் இன்னும் விட நடுங்குது. என்ன பேசுகிறதுனே தெரியல. இங்கேருந்து ஓடிடணும். இருந்தாலும் இந்த சிங்கத்தை கொன்றவர் யாருன்னு பார்க்கணும். ஒருவேளை இங்கே யாரும் வந்தாங்களா? இல்லையே. சிங்கம் துரத்தும் போது நான் பின்னாடி ஓடினேன், நான் முன்னாடி ஓடினேன். பார்த்தீங்களா, வாய் ஓடுறது பார்த்தீங்களா? அவ்வளோ பயமாக இருக்குது சிங்கத்தை நினச்சி. நான் முன்னாடி ஓட, அது பின்னாடி வர, அப்புறம் நான் ஓட அது வர, நான் ஓட அது வர, அது நான். ஆமாம், அது என் பின்னாடி தானே வந்துச்சு. இப்போ எப்படி செத்து கிடக்கு? என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. சரி, கொஞ்சம் சுற்றி தான் பார்ப்போமே. யாராவது வந்து சிங்கத்தை கொண்டிருக்காங்களான்னு. யாராவது கொண்டிருக்கணும், இல்லைன்னா சிங்கம் எப்படி சாகணும் பார்ப்போம். யார் இவரு? இங்கே உட்காந்துருக்காரு, தூங்குறாரா? யார் இவருன்னு தெரியலையே. இதுக்கு முன்னாடி ஆம்பளை கிட்ட பேசி பழக்கமே இல்லை. கை காலெல்லாம் விட நாடுது எனக்கு. ஒருவேளை சிங்கத்தை இவர் கொண்டிருப்பாரோ? நாம மட்டும் தனியாக இருந்தோம். சிங்கம் வந்து என்ன துரத்துச்சு, நான் முன்னாடி போனேன், பின்னாடி சிங்கம் வந்துச்சு. ஆனால் இப்போ இறந்து கிடக்குன்னா ஒருவேளை சிங்கத்தை கொன்றவர் இவராக இருக்குமோ? யாராக இருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் இல்லவா நம்ம குலதெய்வம்னு. முருகப்பெருமானம் இருக்குமோ? முருகப்பெருமான் என்றால் கையில் வேலாயுதம் இருக்கும்ல. இவர்கிட்ட ஒரு ஆயுதமும் காணாமே. இந்திரனா இருக்குமோ? ஐயோ, இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணும்பாங்க, இவருக்கு 2 கண்ணு, அதுவும் மூடி இருக்கும். வேறு யாரா இருக்கலாம்? எனக்கு இப்போத்தான் தெரிஞ்சிச்சு. நம்ம குலதெய்வம் தான் இங்கே வந்திருக்குது. நம்ம குலதெய்வம் இங்கே. ஆனால் இவர் ரொம்ப பேச்சும் வரமாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது, கை காலும் ஓட மாட்டேங்குது. ஐயோ, என்ன அழகா இருக்கார் இவர். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தேன் தெரியலையே. ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்கார். அண்டத்தோடு மாறனோ, கண்டுலப வண்ணனோ, அன்புரதி என்மை இன்ப மதனோ, கண்டு பணி சுதனோ 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 பார்க்க இந்த வனம் நல்ல நந்தவனம், எனக்கு சொந்தவனம். இந்த வனம் நல்ல நந்தவனம், எனக்கு சொந்தவனம். அழகாக இருக்கிறார். ஆஹா, இவர் தான் சிங்கத்தை கொன்றிருப்பார் என்று நினைக்கிறேன். களைப்பாக தூங்கி கொண்டு இருக்கிறாரோ? இவர் உறக்கத்தை எப்படி களைப்பது? இவர் யார்? எங்கிருந்து வந்தார்? இவர் பேர் என்ன? இவர் ஊர் என்ன? ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாதே. இவர் யாராக இருக்கலாம்? யார் 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 இவர் யாரோ? ஊர் பேர்தான்
யார் 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 இவர் யாரோ யார் 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 அவள் யாரோ இப்படியே பாடிக்கொண்டிருந்தால் இவர் தூக்கத்தை எப்படி கலைப்பது? எனக்கு சங்கடமாக இருக்குது. ஆம்பளைகிட்ட பேசவே பழக்கம் இல்லை. அப்படி இருந்தும் எதாக இருந்தாலும் நம்ம அவர் உயிரை கூட பொருட்படுத்தாமல் நம்ம உயிரை காப்பாற்றிருக்காரு. விஜய்பி ஒரு நன்றி சொல்லிவிட்டு போயிடுவோம். நல்ல யோசனை. ஆமாம், இவரை எப்படி கூப்பிடுறது? அதானே யோசனை. இப்படி இந்தாங்க கொண்டாங்கண்டா என்ன செய்யுது? ஆமா, கொண்டாங்கன்னா எதோ கொடுக்குறது நம்ம. அது வேணாம் ஐயா. தர்மா போடுறதுக்கு இங்கே பிச்சை கேட்குறது மாதிரி இருக்குல்ல. சிங்கத்தை கொன்றவரே நல்லா இருக்கா? நல்லா இல்லை, ஓவலை. அதுவும் நல்லா இல்லையா? நல்ல யோசனை. இவரை பார்த்தால் ராஜகுமாரன் போல் இருக்கிறார். ராஜகுமாரா என்று அழைத்தார். அப்படி அழைத்து விடுவோம். கூப்பிடுமா சத்தம் கடிச்சு. சுமாலே சமாளி சுமாலே சமாளிக்கிறது பயங்கரமா. சரி சரி, ஏதோ நமக்கா தூக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டனால எந்திரிச்சிட்டேன். சரி, நண்பன் வருவரை மறுபடியும் கொஞ்சம் நேரம் கலைப்பு. கடவுளே, இவ்வளவு சிரமப்பட்டும் மனுஷனை கிளப்பி விடோம்னா எந்திரிச்சிட்டு அவரை மறுபடியும் போய் படுத்துக்கிட்டாரு. கும்பகர்ணனுக்கு அண்ணனா இருப்பாரோ? அதானே பார்த்தேன். அது ஏன் தான் தெரியல. சரி இருக்கட்டும், மறுபடியும் முயற்சி பண்ணுவான். சுமாலி, அடே சுமாலி, சொன்ன மாதிரி ஓடி போய் வந்துருச்சுப்பா. பேய் வராது வராது வராதுன்னு சொல்லிட்டு போன பேயே வந்து நிக்குதே. அப்ப என்ன செய்யுது தெரியல. பேயா பிசாசான்னு ஒன்றும் தெரியல. இதை எப்படி நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியலையே. பேயா மோகன் எப்ப ஏதோ சொன்னானே நண்பன், ஏதோ சொன்னானே, பேயா இல்லை பெண்ணா அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா எதையோ தூக்கி பார்க்க சொன்னானே. எதையோ தூக்கி பார்க்க சொன்னானே. அதான் தூக்கி பார்க்க சொன்னேன். சரி, எதுக்கு நான் போய் பேயா பிசாசான்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் ரொம்ப ஆர்வத்தில் இருக்காதீங்க, பார்த்துட்டு வரேன். காலு பெண்தான். என்ன ஒரு அழகு அழகு அழகு, அற்புதமான ஒரு அழகு. அந்த ரமதி போல் முகம்
நானும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நானும் அந்தரமதி போல் முகம் காணும் இவள் அஞ்சுக மொழியை கேட்டு நாளும் அந்த ரமதி போல் முகம் காணும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்டு நானும் ஆட மஞ்சளான கண்கள் நாடுகின்ற வேலை மனம் தோணும் மயில் தோணும் இவளால மஞ்சளான கண்கள் ஓடும் விளையாகி விளை ஓடும் விளை ஓடும் கந்தரங்கமுகும் மலர் செங்கை இவள் அமரரதி கிளைய தங்கை கந்தனரதி கிளைய மங்கை இவள் அமரரதி கிளைய மங்கை ஆட மஞ்சளான கண்கள் நாடுகின்ற வேலை மனம் தோணும் மயில் தோணும் இவளால மஞ்சளான கண்கள் ஓட விளையாடும் விளை ஓடும் விளை ஓடும் சித்தர் யோகம் ஆண்டவரும் கண்டு தினம் செய்வார் இவள் அடிக்கு தொண்டு சித்தர் யோகம் ஆண்டவரும் கண்டு தினம் செய்வார் இவள் அடிக்கு தொண்டு உயர் தேவர் நம்மை போலும் இந்த வேலை வந்த மாது கொண்டு சென்று நலம் பிரமணியின் அற்புதமான படைப்பு சொர்க்க மத்தியெல்லாம் பாதாள லோகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்ப்பதே அரிது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்க்க 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 எப்படி இருக்குன்னு தெரியுமா பலாப்பழத்தில் தேனை ஊற வச்ச மாதிரி அப்படியே பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் அதனால நாட்டை நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ பாதுளையில் பூ போலே மயங்குகின்ற இதழோ ஆனிரமும் மீனினும் மயக்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகு உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு களமாக போர்களுக்கு பிறந்தவள் குறுநகையில் வண்ணத்தில் புலி விழுந்த கண்ணத்தில் தேன் சுவையை தான் குடித்து கொடுத்ததெல்லாம் இவள்தான் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற பவளம் என விரநகம் பசுந்தளி போல் வளைக்கணும் பவளம் என விரநகம் பசுங்களி போல் வலிக்கரமும் கனிகள் இருபுறமும் ஆகி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ ஆழ்கடலில் கண்டாக நீ கருத்தில் அமர்ந்தவனோ காலிசையில் ஒளியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ இரவு ஒரு பெண்ணாகி லலலா உலவுகின்ற அழகோ உழவுகின்ற
அழகு ஒளி எடுத்து சந்தனத்தில் உயிர் கொடுத்து உன் தகத்தில் மாட்டு வைக்க மணவாளை துணையிருக்க அச்சம் ஒன்று அதில் இருக்க மணவாளை துணையிருக்க அச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமை எல்லாம் படைத்தவனின் திறமை எல்லாம் முழுமை பெற்ற அழகிய நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீக்குகின்ற குழலோ நன்றி நன்றி. ஆக நம்ம அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டோம். அரண்மனையிலையும் சரி வேற இடங்களிலும் சரி பெண்கள்கிட்ட பேசி பழக்கமே கிடையாது நம்மகிட்ட. எந்த பெண்கள்ட்டையும் இதுவரை பேசி பழக்கம் இல்லை. என்ன சொல்றீங்க? அரண்மனையில எங்க அம்மாட்ட மட்டும் நான் பேசுவேன். எனக்கு என்ன தேவைனாலும் எங்க அம்மா கிட்ட தான் கேட்பேன். வேற எந்த பணிப்பெண்கள்ட்ட மத்தாள்கிட்ட யார்ட்டும் பேசி பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி திடீர்னு ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறது, எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எதுவுமே நம்மளுக்கு ஆரம்பிக்க தெரியாதப்பா. யாராவது சொல்லி கொடுத்தா தானே அதான் பெரிய வைத்தறிச்சு அதான் யோசிக்கிறேன். பெண்கள்ட்ட எப்படி பேசுறது, இது யாரா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. தெரியணும்ல. ஒருவேளை அது எதுவுமே இல்லை. ஒரு இவளா இதுவும் இல்லைல்ல. சரி, இப்ப எப்படியும் அந்த பெண்ணிட்ட முதல்ல பேசணும் இல்லையா? முதல்ல ஏங்க அப்படின்னா எதுக்கு ஏங்குறீங்க நம்ம என்ன சொல்றது? பதில் சொல்ல முடியாது. இந்தாங்க கொண்டாங்கண்டா கொண்டாங்கன்னா எது கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு பாக்கனா? என்ன இருக்கு? ரொம்ப சிரமம் தான். இப்போ நம்ம போய் பின்னால நான் சொல்றேன் கேளு. அப்போ போங்க அது அப்படின்னா அவனுக்கு தெரிய அறிமுகம் இல்லை இல்லையா? அதனால நம்ம பாசையில அப்படி அனுபவம் இல்லைல்லப்பா. அதனால கூடு கை வச்சுக்க. ஓ பெண்ணே, ஓ பெண்ணே, பார்வையே சரியில்லையடா. பெண்ணே, நான் கூப்பிடுறது கேக்குதா? ஐய நல்லா கூட்டி வந்திருக்கீங்களா? பூமியை கூட்டி வந்து பார்த்திருக்கீங்க. அப்ப அது பாசையில பேசுவோம். பேச வராதா? ஊமையா? இப்ப புரிஞ்சிருச்சு. பா 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 என்ன கூப்பிட்ட காதும் கேட்காதா? சுத்தம். அப்ப இவன் நேரம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க மாட்டா இவன் நேரம். சரி சரி, ஜாடையா பேசுவோம். பா 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 பா. புரியலையா? மன வளர்ச்சி இல்லையாடா? அது நல்லா மாட்டி விட்டீங்க. என்னை எழுப்புனது நீ யான்னு கேட்கிறேன். பா 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 பா. பைத்தியம்டா, டேய் பைத்தியம்டா. கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பா. ஐய சரி, பார்த்தாலே தெரியுது. அதான் பார்த்தாலே தெரியுது. யார் ஊமை? யாருக்கு கண்ணு தெரியாது? ஒரு அறிமுகம் இல்லாத பொண்ணை பார்த்து காது கேட்காதோ வாய் பேசாதோ இப்படியா சொல்றது? ஏனோ 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 என்னை எழுப்பலானாய் மனமானே. ஏனோ என்னை எழுப்பலானாய் மனமானே. ஏனோ என்னை எழுப்பலானாய் மனமானே. எனக்கு அதனை இசைக்க வேணும்.
தாங்களா? நானே தான். பார்த்தீர்களா, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் என்னுடைய உயிரை காப்பாற்றியதால் தங்கள் நித்திரையை கலைக்க வேண்டும், தங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றுதான் தங்களுடைய நித்திரையை நான் கலைத்தேன். மிக்க நன்றி. வாங்க, ஒரு தடவை வாங்க, வந்துட்டு போங்க. ஒரு தடவை வரவா? இல்ல வந்து என்னன்னா, இப்ப சிங்கத்தால காப்பாற்றப்பட்ட நீங்க தானே, அதுக்காக நன்றி சொல்றீங்க, அப்படித்தானே? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நன்றி கட்ட உலகம் சொல்லுவாங்க, ஆனா நீங்க நன்றியோடு என்னை பார்க்க வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை மட்டும், எந்த ஊரோ இருப்ப, எந்த ஊரோ இருப்ப நேரு பெயர் தந்தை, எந்த ஊரோ இருப்ப ஏது பெயர் தந்தை, எந்த ஊரோ இருப்ப நேரு பெயர் தந்தை, இன்று எனக்கு நீ உரைத்தான், இன்று எனக்கு நீ உரைத்தான். அட ஆமா, உயிரையே காப்பாற்றிருக்கீங்க. நன்றி மாத்திரம் சொல்லிட்டு போனா எப்படி நல்லா இருக்குமா? என் ஊர் பேர் தானே கேட்குறீங்க? அழகிய மதுராபுரி அல்பபதி புத்ரி, அழகிய மதுராபுரி அல்பபதி புத்ரி, அழகிய மதுராபுரி அல்பபதி புத்ரி, அக்கம் பக்கத்தோர் அக்கம் பக்கத்தோர் அழைக்கும் பெயர் சாவித்திரி, சாவித்திரி, சாவித்திரி சென்றவர்கள். நாம தான் தனியா வரல, என்னுடைய தோழிமார்கள் வந்திருக்காங்க. எனக்காடி பட்டாடை கொஞ்சம் கேளுங்க, அவங்க வந்துருவாங்க. நான் சொல்ல கேளுங்க. ரொம்ப நன்றி, நான் வரேன், அப்புறமா பார்க்கலாம். வாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? என்ன நடந்து போச்சு? இதை போக விட மாட்டேங்கிறீங்க. எங்க அப்பா எல்லாம் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். பாக்கட்டும், அதை பத்தி தனிமையான ஒரு ஆண்மகன் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா ஒன்றும் விஷயம் கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஊரை சொல்லிட்டீங்க, பேரை சொல்லிட்டீங்க, இன்னும் ஒரு தடவை என்னங்க ஓயாம ஒரு தடவை இன்னும் மனமானதோ, இன்னும் மனமானதோ, இன்னும் மனமானதோ, இல்லையோ நீ போது, இன்னும் மனமானதோ, இல்லையோ நீ போது, உங்களுக்கு இது தேவையா? ஏதோ உயிரை காப்பாத்துனீங்க, அதனால ஊரை சொன்னேன், பேரை சொன்னேன், அதோட இருக்காம இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதெல்லாம் கேட்கலாமா ஒரு பெண் மகள்கிட்ட? நான் என்ன தப்பா கேட்டேன்? உங்க உயிரை காப்பாத்திருக்கேன், நன்றி சொன்னீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஏற்பட்டு போச்சு, அதனால ஒரு கேள்விக்கு மாத்திரம் தான் பதில் சொல்லுவேன். அதுக்கு மேல என் தோழிமார்கள் வந்துருவாங்க, என்ன அப்புறம் பாத்துக்கலாம், வரட்டு பாத்துக்கலாம். சரி, நான் சொல்றேன், அந்த பக்கமா திரும்பிக்கு. ஏன் என்னவா? வெக்கம் யாருக்கு? எனக்கு. அப்படியா? திரும்பப்படாது இந்த பக்கம். எந்த பக்கம்? என் பக்கம் திரும்பப்படாது. நான் திரும்ப மாட்டேன். அங்க திரும்பி. சரி. சொல்ல வைக்க மிஞ்சுதே. ஏமா சொல்ல வைக்க மிஞ்சுதே, சொல்ல வைக்க மிஞ்சுதே, சொந்தமான தாய் தந்தையே என்னிடமும் இல்லை, சொந்தமான தாய் தந்தையே என்னிடமும் இல்லை. கல்யாண ஆளுல தையலே உன் இன்ப மொழி தந்தது சந்தோஷம், பேசாம சிங்கத்துக்கிட்டே செத்துருக்கலாம் போல. ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன ஏங்க ஏதோ பேரை கேட்டீங்க, ஊரை கேட்டீங்க, கல்யாணம் ஆச்சான்னு கேட்டீங்க, எல்லாம் சொல்லிட்டு இப்போ மனசுல யாராவது நினைச்சிருக்கீங்க. இது நான் நினைக்கிறேன், நினைக்காம இருக்கேன், இது உங்களுக்கு தேவையில்லை இல்லைங்க. எல்லாமே தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சுக்கலாம், ஒருவேளை நீங்க நினைக்கிறாலும் எனக்கு தெரிஞ்சாலும் இருக்காம இல்லையா, அதுக்காக சொல்றேன். பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? பேரை சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? வரப்போற
கணவர். அவர் பேரை நான் எப்படி சொல்றது? அதெல்லாம் நியாயம் தான். உலகத்தில் நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா பெண்மகளை பின்னாலே கணவனோட பேரை சொல்ல மாட்டாங்க. அது கல்யாணம் ஆனவங்களே சொல்லும்போது சொல்லாமல் இருக்கும்போது கல்யாணம் ஆகாத நீங்கள் சொல்லாமா இருந்தாலும் அந்த உங்கள் கணவரை பற்றி பேரை சொல்லணும். ஏதோ ஒரு மறைமுகமாக ஏதோ சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். மறைமுகம் இலைமறை காய். ஒரு மரத்தில் காய் இருந்துச்சுன்னா இலை நிறைய இருந்துச்சுன்னா காய் வெளியே தெரியாது. ஆமா, அந்த மாதிரி அந்த மாதிரி இலைமறை காய் மறையாங்க. நான் சொன்ன புரிஞ்சுருவீங்களா? புரிஞ்சுக்குவேன், சொல்லுங்க. ஓ, ஹரிச்சந்திரன் எதை கடைபிடித்தார்? எப்படி? ஹரிச்சந்திரன் எதை கடைபிடித்தார்? ஹரிச்சந்திரன் எதை கெடுத்தோன்னு அவரை கேட்டா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? ஏங்க இப்ப நீங்க தானங்க சொன்னீங்க. ஹரிச்சந்திரன் வந்து ஹரிச்சந்திரன் வந்து சத்தியத்தை கடைபிடித்தார். தைய விட்டுருங்க. என்னடா தைய விடு கையை விடு? ஏங்க கையெல்லாம் விட சொல்லல உங்களை. இங்க பாருங்க, கையெல்லாம் விட சொல்லல, தைய மாத்திரம் விடுங்க. அந்த எழுத்த சத்தியத்தை தைய விட்டுருங்க. தைய விட்டுறவா? அப்ப மிச்சம் இருக்குது சொல்லுங்க. சத்திய மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பத்திரம் வச்சு. காண மயிலாட கண்டிருந்த கோழி. காண மயிலாட கண்டிருந்த என்ன வார்த்தை இருக்குமோ? சரி, இப்பதான் ஞாபகம். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி. அது எப்படி வந்திருக்கு? அது எப்படி வந்திருக்குன்றேன். அப்படி சொல்லுங்க. நீங்க பாட்டு பயமுறுத்துறீங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி. கோழியை விட்டுருங்க. கோழியை விட்டு குஞ்ச விட்டுருங்க. என்னடா அது? அந்த வார்த்தையை விட்டுருங்க. வார்த்தை கோழியை கோழியை விட்டுற. கோழி விட்டாச்சு. வான் இருக்கு. அதையும் ஹரிச்சந்திரன் கடைப்பிடித்தது ரெண்டு ஒண்ணு சேருங்க. சத்திய வான் 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 சக்தி. வான் சக்தி இருக்கிறார். வான் சக்தி வான் சத்தியவான். அப்படிதான். ஆக சத்தியவான் என்பவன் நானே போதே. சத்தியவான் என்பவன் நானே போதே. ஆக சத்தியவான் என்பவன் நானே போதே. சத்தியவான் என்பவன் நானே போதே. அவ்வளவுதான். எத்தனை பேர் இப்படி ஊருக்குள்ள தெரிய? ஏங்க ஊரை கேட்டு பேரை கேட்டு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசி நான் தானே ஒன்னு நான் நம்பிடுவேனா? நம்பலையா? எப்படி நம்புவேன்? ஓவியத்துல தான் அவரை பார்த்துருக்கேன். நேர்ல நான் பார்த்தது சத்தியவனை பார்த்துருக்கீங்களா? ஓவியத்துல பார்த்தேன். ஓவியத்தை பார்த்துருக்கீங்க. ஆனா ஓவியத்துல ராஜமுத்திரையிட்ட கனையாளி அவர் கையில எப்பயுமே இருக்கும். பாத்தீங்களா? அந்த ராஜமுத்திரையிட்ட கனையாளி. அப்படியா அப்படியா நம்பி போறே. அப்படியா அப்படியா ஆனந்தத்துக்கு ரூபூரே ஆசை தாங்காதே. ஆனந்தத்துக்கு ரூபூரே ஆசை தாங்காதே. அன்பால் பெறுவேன் யான், நின் வாழ் பெறுவேன் யான். அடடா உன்னை பார்த்த மாத்திரத்திலே அப்போதே நினைத்தேன். இங்க பாருங்க. என்ன? ஓவியத்தில் பார்க்கும் போதே நினைத்தேன். சரி, நேரில் எப்பொழுது பார்ப்போம், நேரில் எப்பொழுது சந்திப்போம், நேரில் எப்பொழுது பேசுவோம் என்று உங்களை பார்த்தவுடன் என் மனது எப்படி சொல்லவா? அந்த சிங்கத்திற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். நாம் இருவரையும் இந்த கானகத்தில் ஒன்று சேர்த்தானே அந்த சிங்கத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். மனதில் என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்படின்னு சொல்லவா? மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இன்ப இரவே
எவ்வளவு ஆசைகள் வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் யார் என்பது தெரியாமல் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம். மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த காலகத்திலே உன்னை சந்தித்த அந்த மாசம் இருக்கும்போது பாகலாபமயிலே எவ்வளவு ஆசை உங்களுக்கு. ஆசை என்றால் அடக்க முடியாத ஒரு ஆசை. என்னுடைய மனதிற்கு பிடித்த ஒரு இனியவளை இந்த காலகத்திலே சந்திக்கும் போது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கமென்று இந்த மௌனமென்று மணி மாளிகை தான் கண்ணே கலக்கமென்று இந்த கலக்கமென்று அன்று மாளிகை தான் கண்ணே கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதும் கண்ணா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலன
அப்படியே இருந்துடலாமான்னு ஆசாசியா சாவித்திரி. சாமி உன்னை பார்த்த சந்தோஷத்திலேயே நான் வந்த காரியத்தை மறந்து விட்டேன். அந்த காரியம் என்னவென்றால், தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாற்றி அனுப்பினார் மாமே. தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாற்றி அனுப்பினார் மாமே. தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாற்றி அனுப்பினார் மாமே. சென்று பார்த்து வர எண்ணினேன். இங்கே தங்கினால் வருகின்ற மாத இந்தையானது பங்கவே தரும். அவர் தங்கவேலன் தங்கினால் வருகின்ற மாத இந்தையானது பங்கவே. தந்தையார் என்னை வந்து சேர மொழி சாற்றி அனுப்பினார் மாமே. என்ன சுவாமி இப்பொழுதுதான் வந்து சாவித்திரி. அதற்குள்ளாக போக வேண்டும் என்று சொன்னால் என் தோழன் சுமாரி வந்து சொன்னது அதற்காக. உண்மை நான் பெருந்துயிர் வாழ்வது உத்தமனே கிடையா. உண்மை நான் பெருந்துயிர் வாழ்வது உத்தமனே கிடையாது. இது சத்தியமும் மகாது. இது ஒரு வாசகம் எது போவது அதனாலே அதிலே. உண்மை நான் பெருந்துயிர் வாழ்வது உத்தமனே கிடையாது. ஆஹா, இன்னும் சொந்தமாகிய தந்தை சொல்லை மிக்க மந்திரமாவதும் இல்லை. சொந்தமாகிய தந்தை வேதம் சொல்ல மந்திரமாவதும் இல்லை. சொந்தமாகிய தந்தை சொல்லை மிக்க மந்திரமாவதும் இல்லை. எந்த பெரியவர்கள் இங்கே தொட்டிலாது விட்டு வாழ்வது கெட்ட பாதகம் அட்டியன். தொட்டிலாது விட்டு வாழ்வது கெட்ட பாதகம் அட்டியன். தந்தையார் என்னை வந்து சேரவும் சாட்சி அனுப்பினார் மாமே. என்ன சுவாமி இது மறுபடியும் என் தோழன் சுமாலி ஏதோ அவசரமாக என்னை அழைத்ததாக என் நண்பன் வந்து கூறினான். இருவரும் வந்து கொண்டிருந்த வேளத்தில் உன்னை சந்தித்து விட்டோம். ஆகவே அவர்களை கண்டு என்னவென்று தெரிந்து கொண்டு என்னை வந்து சேர்கிறேன். அப்படி என்றால் நான் வரவா என்னவென்று மன்னா ஆசை மன்னா நேச மன்னா என் ஆசை மறந்திட மனவாரி இறங்கி இருந்திடாதே. மன்னா என் ஆசை மறந்திட மனவாரி இறங்கி இருந்திடாதே. ஆசை நானோ மறப்பதில்லை, உன் ஆசை நானோ மறப்பதில்லை. உண்மையாய் நம்பன் உறுதி சொல்லை ரூபச்சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தனை நான் உரைக்கிற நாடி நிற்கிறதால் அன்பினால் இன்பமாய் இங்கு வா. அட்டியேது இதோ கிட்டவாய் அட்டியேது இதோ சித்தமானேன் சமீபத்தினில் வா. சித்தமானேன் சமீபத்தினில் வா. மத்தேன ஓடி முன்பாக நாடி அன்பான செய்தி என்னாடி ஓடும். அண்ணாசை மீறி உண்டான மோகம் இங்கே தீராமல் எங்கே நான் செல்வேன். என்றாவி தத்தம் என்றை எடுத்து அன்பான முத்தம் ஒன்றை கொடுப்பேன். அன்பான தத்தம் என்றை எடுத்து அன்பான முத்தம் ஒன்றை ஆகா இந்த முத்தமாக்கியதே முத்தமாகா இந்த முத்தமாக்கி. ஐயோ எங்கே காண்பேன் மகனே? கானகத்திலே இந்த அனதியாக புலம்பிக் கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றன மகனே. உன்னோட நினைப்போட இருக்கின்றன மகனே. மகனே சத்தியவான் எங்கே இருக்கின்றானோ, என்ன செய்கின்றானோ? என்ன கொடுமை! தங்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை யார் எப்படி வந்தது? யாரால் தான் ஏற்பட்டது? மகனே, இரவோட இரவாக வந்து கலுங்கு தேசத்து மன்னன் கசகது மன்னன் நாட்டை படையெடுத்ததும் இல்லாம என் கண்களை குத்தி கெடுத்து விட்டான் மகனே. கஜகேது மன்னன் நாட்டை சூரசமகாவிக்கு விட்டானா? காலகனாகிய கஜகேது காதகனாகிய கஜகேது காலநீதி அறியாது. அதை சென்றால் எப்போது அவன் வாழ்வதற்கே இனியது. கோட்டையிலே கொண்டு கோட்டையிலே கொடி ஓடட்டும் இதோ இப்பொழுதே ஆணையிடுங்கள். எனது உரைகள் அந்த கற்கத்தினாலே அவனது உடலை சின்ன பின்னமாக சிதறி
மகனே. அவனால் நம்முடைய நாட்டிலே ஏற்றிய கொடியை அறுத்து தள்ளி நமது நாட்டை நமக்கே சொந்தமாக்கியீர்கள் தந்தையை ஆணையீர்கள் தந்தையை. மகனே பொறு மகனே, ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். நமக்கு நேரம் சரியில்லை. அன்று நமக்கு நேரம் சரியா வரும். வருகின்ற பொழுது அவனை பயன்படுத்திக் கொள்வோம். இப்ப அவசரப்பட வேண்டாம். என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுறா தந்தை. மகனே. தங்களையும் என்னுடைய அன்னையும் விட்டு நமக்கு குறிப்பிட்ட நேரம் வரும் வரை காத்திருப்பேன். அதுவரை தங்களை பிரிந்திருக்க மாட்டேன். வாருங்கள் சார். பார்வதி சோதரனே பரமணி மைத்துனனே கார்முகில் நிறத்தோனே காளிங்க நர்த்தனனே பார்வதி சோதரனே பரமணி மைத்துனனே கார்முகில் நிறத்தோனே காளிங்க நர்த்தனனே நாராயணாயணம் நாமத்தை உடையோனே நாராயணோ சபையற்றவன்
நமோ நாராயணாய நமக. காரணத்தின் முரணத்தில் கருத்திலை கொண்டு வாரணம்பு மணியும் நாரணன் புகழ்வாடும் நாரதன் எனும் பெயரை பெற்ற நான் இன்று அதிகாலையில் எழுந்து கரும அனுஷ்டானங்கள் முடித்து கதிரவனை தரிசித்து கையிலேங்கிரி சென்றடைந்தேன். அங்கே நாலு எழுத்து மூடு நடுவே நரம்பு இருக்கும் காலும் தலையும் சேர்ந்தால் கடைசாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்து மது மூன்றாம் எழுத்து மிட்டார் பரமனுக்கு வீடு என்று போற்றக்கூடிய மும்மூர்த்திகளையும் தரிசித்து முறைப்படி கலகம் எங்கே என்று இந்த உலகமெல்லாம் சுற்றி வரும் காரணத்தால் என்ன அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கலகப்பிரியா நாரதா என்பார்கள். ஆகையினால்தான் என்ன துஷ்டர்களுக்கு அனுகூலமும் அஷ்டதுஷ்ட பாலகர்களுக்கு என விருதிகுலமும் விளைவிக்கப்பட்ட காரணத்தினால் என் செய்கையால் ஆரம்பத்தில் கலகங்களாக தென்பட்டாலும் முடிவில் உலக சேமத்தை நாடி உய்ய வேணும் என்ற காரணத்தினால் அப்பேற்பட்ட முழு முதல் கடவுள் என்று போற்றக்கூடிய இந்த விநாயகனை வணங்கினாலே எல்லா வினைகளும் கைகூடும் என்று கூறிக்கொண்டு கலைவாழித்தான் பெற்ற இருபிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே கலைவாழித்தான் பெற்ற இருபிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே ஏல முகத்தோடு ஏத முகத்தோடு ஏல முகத்தோடு ஏத முகத்தோடு மனமறை வளமந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே திருமாலும் உனக்கு மாப்பிள்ளை தோழன் சிவனான கல்யாண ஏரோட்டும் பாகம் திருமாலும் உனக்கு மாப்பிள்ளை தோழன் சிவனாக கல்யாண தேரோற்றுவார்கள். திருமாலும் உனக்கு மாப்பிள்ளை தோழன் சிவனான கல்யாண ஏரோட்டும் பாகம் உலகம் யாவும் வந்து உனது பூமுகத்தில் திலகம் தீட்டியது திருமகளே உலகம் யாவும் வந்து உனது பூமுகத்தில் திலகம் தீட்டியது திருமகனே உலகம் யாவும் வந்து உனது பூமுகத்தில் திலகம் தீட்டியது திருமகளே சக்தி புத்தி என்று சாட்சி இருவர் உனக்காக மன்னக்கோலம் கொண்ட கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே பாதம் கலைமகள் கழுவே பட்டாணிதனை எடுத்து பிரம்மாவும் கொடுத்தே நீரில் உள்பாதம் கலைமகள் தழுவே பட்டாதை கடையெடுத்து பிரம்மாவும் கொடுத்தே பாதம் கலைமகள் கழுவே
வேத முழக்கோடும் முகத்தோடு வேத முழக்கோடும் பரபரை வளம் வந்த கனநாதனே, கலைவாணிதான் வென்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. இருந்தாலும் கலகம் எங்கே என்று நாடி இதோ அஸ்வபதி அரண்மனையை நாடி வந்திருக்கிறோம். ஏதாவது ஆஸ்பதமான வேலைகள் இங்கே நமக்கு கிடைக்குமா என்று இந்த அரண்மனையிலே முக்கியமான வேலைகளாக சில மனிதர்கள் உள்நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சந்திக்க வேண்டும் இவர்களை. சுவாமி வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும் திருமகளே, வாழ்க வையகம் புகழ. ஆனால் உங்களுடைய திருமுகம் நோக்கமெல்லாம் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி மலர்ச்சியாக இருக்கின்றது. என்ன நோக்கம் அம்மா? சுவாமி எனக்கு ஒன்றும் இல்லை சுவாமி. அம்மா சாவித்திரி அம்மாவுக்கு தான். சாவித்திரியா? ஆம் சுவாமி. ஏன் என்ன அவர்களுக்கு? அவருடைய தோழிதான் சுவாமி நான். அப்படியா? மாதம் ஒரு முறை ஜலக்கிடை விளையாடு போவது வழக்கம். இன்று அது மாதிரி சென்றிருந்தோம் சுவாமி. பட்டாடை எடுத்து வர மறந்து விட்டோம் சுவாமி. பட்டாடை எடுத்து வருவதற்காக நானும் இன்னொரு தோழியும் சென்று விட்டோம் சுவாமி. அந்த நேரத்தில் சிங்கம் ஒன்று வந்ததாகவும் அம்மாவை பிடித்து சாப்பிட வேண்டும். அந்த நேரத்தில் சத்யாவன் வந்து காப்பாற்றியதாகும். மணந்தால் அவரைத்தான் மணப்பேன் என்று அம்மா அண்ணா ஆதாரம் உண்ணாமல் பிடிவாதமாக இருக்கிறார்கள் சுவாமி. தாங்கள் தான் வந்து அம்மாவுக்கு ஏதோ. அப்படியானால் சத்தியவானை மணக்க வேண்டும். மனதால் மனக்கோட்டை கட்டி விட்டார்கள். ஆம் சுவாமி. சரி, எங்கே அந்த சாவித்திரி அம்மா? இதோ அழைத்து வருகிறேன். அழைத்து வரும் பார்க்கலாம். அம்மா, எதற்காக என்னை அழைத்தாய்? அம்மா நாரதர் மகரிஷி வந்திருக்கிறாரா? வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி. உன் தோழி கூறியதெல்லாம் உண்மைதானா சாவித்திரி? உண்மைதான் சுவாமி. அப்படியானால் தான் இந்த இடத்தில் வந்திருக்கிற பொழுது ஏதோ ஆலோசனையில் கவலைக்கப்பட்டவராக தென்படுகிறது. இருந்தாலும் நான் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு விக்கிரங்கள் ஏற்படுமானால் நான் சென்று வருகிறேனே. இருங்கள் சுவாமி, அப்படி ஒன்றும் இல்லை. அவரை விரும்புவதாக சொன்னால் அல்லவா, அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதில் ஒரு ஆசை. அதை தந்தை தாயாரிடம் நான் எப்படி சொல்வது? தாங்கள் தான். ஆக தந்தை என்ற ஸ்தாபனத்தில் பொறுப்பில் உள்ள காரணத்தினால் என் மூலமாக அவருடைய குணாதிசயங்களை தெரிய வேண்டும் என்று உன் திருவாயால் கூறுகிறாய். அதுதானே உண்மை. அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, லட்சணக்கூறுகள் என்ன, சாதக நிலை என்ன என்பதை கூற வேண்டும். சொல்லுங்கள் சார். இதோ கூறுகிறேன் அம்மா. மாமரையாகம காவியமேபிய வாசக நீதிகள் நத்தான். மாமரையாகம காவியமேபிய வாசக நீதிகள் நத்தான். மறுசிவனும் மயங்கி மருதி கரிமுருகன் ஒரு பொருளும் அறிவுற்றான். அறவழியுறொழுது நடைபெற்றான். இருமடமதியின குறவற்றான். இருமாறுபாடு தீமை பெற்றான். ஆனால் அவனுக்கோ அருமை பெருமைகளை அழகாக சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். நானும் அழகாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என்று அம்மா வேற ஒன்றுமில்லை. எந்த வார்த்தைகளுக்கும் எந்த வாழ்க்கையிலும் முடிவான ஒரு தீர்வு உண்டல்லவா? அதனாலதான் என்ன ஆனால் என்று ஒரு முட்டுப்புள்ளியோடு நிறுத்திவிட்டேன். இன்னும் தொடக்கம் இருக்கின்றது அல்லவா? ஆகையினாலதான் பூதல ராசர்கள் ஓடிடவோ நொடி போர் புரி புயபல சிங்கம். பூதல ராசர்கள் ஓடிடவோ நொடி போர் புரி புயபல சிங்கம். பொறுமையில் உலகியல் அறநெறிகளி ஒரு புகழு வண்டிக்கு பிற சங்கம். எழில் பொருந்துபவனுடைய அங்கம் ஒளி பொருந்திய விலை வரும் அங்கம். இன்னும் போதிக்கலாம் தாங்கும் பாங்கம். ஆனால் அற்ப பிராயமே அம்மா சாவித்திரி வேறொன்றுமில்லை. இவ்வளவு பொருத்தங்கள் இருந்தோம் அவனோ சத்தியவானோ அற்ப ஆயுள் நிலையாக இருக்கின்ற காரணத்தினால் வேறொரு மனபாலனை நினைப்பது நலமென்று நினைக்கின்றேன் அம்மா. அவருடைய அருமை பெருமைகளை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். மனதார கேட்டுக்கொண்டிருந்தேன். கடைசியாக இப்படி ஒரு வார்த்தை தங்கள் திருநாவிலிருந்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை சார். இப்படி சொல்லலாமா தாங்கள்?
அந்த அளவுக்கு மன சஞ்சலப்பட வேண்டாம். உலகத்தில் உள்ள நிகழ்ச்சிகளில் என்ன இது முறைகேடு கட்டிவிட்டது. இறந்தாலும் என்ன அவனுடைய தன்மைகளை உரைக்க வேண்டும் என்பது எனது அவா. ஆகையினாலதான் சத்தியவான் மீது உனக்காசையே சாவித்திரி வெண்ட மோதினே சத்தியவான் மீது உனக்காசையே சாவித்திரி வெண்ட மோதினே துணை நல்லவராயனோ எத்தனை நல்லவனாயினும் துணை நல்லவராயனும் இல்லை பொருள் கொஞ்சமாயினும் இல்லை பொருள் கொஞ்சமாயினும் சத்தியவான் மீது உனக்காசையே சாவித்திரி வெண்ட மோதினே. சாமி உமக்கு இது தர்மமா சாற்றுகிறேன் வர்மமா சாமி உமக்கு இது தர்மமா சாற்றுகிறேன் வர்மமா பூமியில் இதொரு வித்தை பூமியில் இதொரு வித்தை உட்படுது இது சிந்தையே உட்படுது இது சிந்தையே சாமி உமக்கு இது தர்மமா சாற்றுகிறேன் வர்மமா. சாமி என் மீது தங்களுக்கு வர்மம் ஒன்றும் இல்லையே. அப்படி ஒன்று வரமில்லை, ஒன்றும் வஞ்சகமில்லை, வறுமை இல்லையம்மா. என்ன என்ன நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் ரங்கனி நாடி வந்தோரார் மதிக்க இல்லாதவன் நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடி வந்தோரார் மதிக்க இல்லாதவன் காடு குடியாகி வீடுமில்லாதவன் வீடுமில்லாதவள் காடு குடியாகி வீடுமில்லாதவன் கண்ணிலங்க பேற்றோடுடல்பானவன் நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடு நகரங்கள் இல்லை, தங்க ஒரு வீடும் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் சுவாமி. செல்வம் செல்வோம் என்று சென்று கொண்டே இருக்கும். இன்று தங்களிடம் இருக்கும், நாளை என் தோழியிடம் இருக்கும், பிறகு என்னிடம் இருக்கும். செல்வத்தை போய் நம்பலாமா சுவாமி? செல்வம் எப்பயுமே நிலையற்றது கிடையாது. உண்மைதான். அப்படி இருக்கும்போது அவர் குடிசையில் வாழ்ந்தால் என்ன சாமி? ஒரு வருடம் என்ன, 2 வருடம் என்ன, எத்தனை வருடங்களாக இருந்தாலும் சரி அவருடன் தான் வாழ வேண்டும் என. ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்து போகும், பாவ புண்ணியமாகும். ஆயில் அவனுக்குமோ வேற ஒன்றும் இல்லையம்மா. ஆயில் அவனுக்குமோ இன்னும் ஒரு ஆண்டு அப்புறம் ஐயையோ போவானவன் மாண்டு ஆயில் இன்னும் அவன் இன்னும் ஓராண்டு அப்புறம் ஐயையோ போவானோ மாண்டு நீ அவனை விட்டு உள்பக்கடல் தாண்டு நீ அவனை விட்டு உள்பக்கடல் தாண்டு நிச்சயம் வேறு மனபாலனை வேறு நிச்சயம் வேறு மனபாலனை வேறு ஆயுள்ளவனுக்குமோ இன்னும் அப்புறம் ஐயையோ போவானவன் மாண்டு. சுவாமி, மறந்து விடு மறந்து விடு மறந்து விடு என்று தாங்கள் சொல்லும்போது என்னுடைய காதுகளில் எப்படி விழுகிறது தெரியுமா? மணந்து கொள் மணந்து கொள் மணந்து கொள் என்று. சுவாமி, 1 வருடம் என்ன சுவாமி, 6 மாதங்கள் என்ன சுவாமி,
3 மாதங்கள் என்ன சாமி, 1 மாதங்கள் என்ன சாமி, 1 வாரம் என்ன சுவாமி, 1 நாள் என்ன சாமி, 1 நாளிகையாக இருந்தாலும் அவருடன் தான் நான் வாழ்வேனை தவிர மற்றாரை என் மனசால் நினைத்து கூட பார்க்க மாட்டேன். சாகாதிருப்பவ தாரணியில் இல்லை சஞ்சலம் நிற்பது உள்வினில் தொல்லை. சாகாதிருப்பவ தாரணியில் சாகாதிருப்பவ தாரணியில் இல்லை சஞ்சலம் நிற்பது உள்வினில் தொல்லை. ஆகாது மற்றாரை மனம் கொண்ட பிள்ளை ஆகையினால் கேளடியார் சொல்ல சாமி சாரி, நான் தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? தாங்கள் தாராளமாக கேளு சாவித்ரி. சுவாமி, தாங்கள் இங்கு வந்தவுடன் என் தோழியாகப்பட்டவள் வந்தாள். அவளுக்கு எப்படி ஆசீர்வாதித்தீர்கள்? சுவாமி வணங்குகிறேன். மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணினேன். பிறகு என்னை அழைத்தாள், நான் வந்தேன். எனக்கு என்னவென்று ஆசீர்வாதம் தந்தீர்கள்? என்ன பண்ண ஞாபகம் வந்தது சாவித்ரி. நான் வந்தவுடன் உன் திருமுகத்து ஒருமுகமாக ஏறெடுத்து இந்த பாறையை பார்த்தவுடன் தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ என்று என் நாவால் ஆசீர்வாதம் பண்ணினேன். இப்ப அந்த வார்த்தையில் என்ன தவறை கண்டாய்? தவறு ஒன்றுமில்லை சுவாமி. தன்னுடைய வாக்கு என்றாவது பழுதுபட்டதுண்டா? என்றும் என்ற நாரதன் வார்த்தைக்கு மறுப்பு உண்டோ? பழுதே கிடையாதம்மா. தங்கள் திருநாவில் இருந்து எனக்கு தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்திவிட்டு பிறகு நான் திருமணம் செய்யக்கூடிய என்னுடைய கணவருக்கு அற்பாயுள் உண்டாகும் என்று எப்படி சுவாமி சொன்னீர்கள்? சிவசிவா அட இவ ஒருத்தி, நானே கொடுக்க தெரியாத வரத்தை கொடுத்து விட்டேன். இவ ஊடால வந்து என்னம குளக்கட்டை பிடிக்கிறதுக்கு இடுப்புல போட்டு அடிச்சது மாதிரி. சுவாமி மாட்டிக்கிட்டாரு, ஆனா கோவம் மட்டும் வந்துட்டு போகுது. போயிட்டு வரணும். அம்மா சாவித்ரி, சொல்லுங்கள் சுவாமி. சமீபத்தில் வா. எதுவாக இருந்தாலும் இந்த மூலரகத்தை இவற்றை மட்டும் சொல்லிவிடாது. சொல்ல மாட்டேன் சுவாமி. ஆக இந்த உலகத்திலே பூவும் பெண்ணும் ஒன்று, மலரும் மங்கையும் ஒன்று. ஆனால் ஒரு ஆடவனை ஒரு பெண்மகள் மனதால் நினைத்தாள் என்பதற்கு இந்த சாவித்திரியின் மூலமாக எடுத்துக்காட்ட ஒரு அற்புதமான அந்த காயத்தினுடைய தோற்றம் என்ன தெரியுமா? தேவியை பூஜை செய்வார், தேவியை பூஜை செய்வார், திருவும் பயம் எல்லாம் அம்மா அம்மா. மூவுலகிற்கும் அவளே ஜெகன்மாதா, மூவுலகிற்கும் அவளே ஜெகன்மாதா. முழு மனதுடன் நான் போலும் ராஜியை நீ பார்த்தாய், முழுதுடன் நான் போலும் ராஜியை நான் பார்த்தாய். தேவியை பூஜை செய்வாய், திருமுன் பயம் எல்லாம் அம்மா அம்மா. ஓஹோ நாராயணா, இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த உலகத்திலே என கற்பு நிலை என்பதற்கு எடுத்துக்காட்டாக மனதால் நினைத்த கணவனை மணக்க வேண்டுமானால் என்னுடைய வார்த்தையின் மூலமாக எங்கே அந்த சத்தியவான் என் கரத்தால் திருமணத்தை நடத்தி வைக்கின்றேன். அதோ அழைத்து வாரும். இந்த மானிட காதல் இந்த மாநில காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும். அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். நம் காதலில்
கண்ணிழந்த தாயும் தந்தையோடு நாட்டையும் நகரத்தையும் இழந்து நான் படும் வேதனைகள் அளவில்லாமல் இருக்க உன் நினைவு ஒன்றே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க சாவித்திரி. அம்மா சாவித்திரி, இந்த பூ உலகிலே கற்பிணரே சிறந்தது என்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பந்தமாக நிலைய இந்த பாரெல்லாம் சிறக்க வேண்டும். அங்கே இந்த படுத்திருக்கிறவர்கள் எல்லாம் இதறுதி படுத்திருந்தது போதும். இனிமே தான் இந்த நாடகத்தினுடைய உச்சமான நிகழ்ச்சியை இனிமேல் தான் யமன் வரப்போறாரு. அவருடைய காட்சிகளை பார்க்க வேண்டும். இந்த சத்தியவான் சாபத்தினுடைய கதையினுடைய நோக்கத்தின் தன்மையை இனிமேல் தான் ஆரம்பம். போனவர்கள் போக இந்த இருக்கிறவர்கள் இருக்க இந்த நித்திரை பங்கம் படுத்திருக்கிறவர்கள் மட்டும் எழுப்பி விடுங்க. என அவரை பார்க்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை சின்னம் இப்படித்தான் என்பதை எடுத்து காட்டிய நாடகம் தான் இந்த சத்தியவான் சாபத்தின் நாடகம். அதோ யமன் தரிசனம் கொடுக்க போகின்றார். அந்த படுத்திருக்கிறவர்கள் எழுப்பி விடுங்கள்.